அம்மா வணக்கம். நான் சுஜாதா. உங்க பூக்காரம்மா கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கேரக்டரும் வந்துட்டு ரொம்ப யூனிக். மிலிட்ரிக்காரங்கள்ல இருந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சர், அதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு எப்படி தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு சூழல் என்னன்னு சொன்னதை அதை உள்வாங்கிட்டு அதை அப்படியே தன்னுடைய பொண்ணுல கிட்ட அதே மாதிரி நடக்கிறப்ப அதை அங்கீகாரம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச விதம். அப்புறம் பூக்காரம்மாக்குன்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், விருப்பங்கள். உதாரணமா ஒரு தோசையும் கார சட்னியும் செஞ்சு சாப்பிட்றது தனக்கு பிடிக்கும்னாலுமே கணவருக்கு பிடிக்காது அப்படிங்கறனால அதை இவ்வளோ நாள் அவங்க செய்யாம இருந்திருக்காங்க. பட் அந்த ஒரு உத்வேகம் கிடைச்ச பின்னால அதை செஞ்சு சாப்பிட்ட பின்னாடி அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பொண்ணோட மனநிலையும் தனக்குன்னு அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறப்ப அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு கேரக்டரும் ரொம்ப யூனிக். மிலிட்ரிக்காரங்க, ப்ரீ ஸ்கூல் டீச்சர், லீமா, அப்புறம் கார்காரம்மா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதில் கார்காரம்மா யாரும் பார்க்காம பேசாமல் இருந்தாலும் ஒரு முன்னெடுப்போட பண்ண இந்த பூக்காரம்மா கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அதுக்கு மேலே வார்த்தைகள் இருந்தால் கூட சொல்லலாம்னு தான், தப்பில்லை. நான் அந்த அளவுக்கு அவங்க டெடிகேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு உயிரை காப்பாற்றுலேருந்து அவங்கள அவங்க எப்படி வெளியில் கொண்டு வரலாம், தனியாக இருந்தாலும் நம்மளாலையும் வாழ முடியும், நல்லா சந்தோஷமாக இருக்கிற சூழலை மாற்றிக்க முடியும்னு சொல்லி அந்த பூக்காரம்மா கேரக்டர், கார்காரம்மா கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்குமே நல்ல வெயிட்டு. அதுக்கப்புறம் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன பின்னால வழக்கம் போல் இப்போ இருக்கிற தனியார் மருத்துவமனைகளில் என்னெல்லாம் இருக்குங்கிறது அந்த நிதர்சனத்தை அப்படியே என்னால் காட்சிப்படுத்தி ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சுது. இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அவங்களுடைய சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே நீ ஏன் கவர்மெண்ட் இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை மோட்டிவேட் பண்ணி ஸ்ட்ராங்காக அந்த ரிசப்ஷனில் பேச வச்சு அவங்க பையனை வெளியில் கொண்டு நல்லா குணப்படுத்திட்டு திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பையனை அவங்க கொண்டு வந்தது ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவாக அதை நான் பார்க்குறேன். முடிவு மீன்ஸ் growth. அப்புறம் அவங்க பொண்ணோட கல்யாணம், அதுக்கும் அவங்க நாத்தனார் நகை கூட கேட்குறப்போ நல்லா போல்டாக முடியாது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக அணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஃபைனலாக சினிமாவுக்கு போனது அது ரொம்பவே எப்படி சொல்கிறது, உண்மையிலேயே என்ஜாய் பண்ணி படித்தேன். அந்த சினிமாவுக்கு போகிறது அப்படிங்கிறது எல்லா பெண்களுடைய சராசரி கனவு தான். போகணும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களை விட இந்த மாதிரி பூக்காரங்க கேரக்டர், வெளி உலகத்தை ரொம்ப பார்க்காத கேரக்டர் அந்த சினிமாவுக்கு போய் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது. லைக் டிக்கெட் புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்நாக்ஸ் வர்றது, காரில் சீட் பெல்ட் போடுறது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அவங்க அதை எந்த அளவுக்கு மைனூட்டாக அந்த லீமா கேரக்டர் கவனித்து இவங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கிறப்போ ரியலி கிரேட். நல்லா இருந்தது. ஃபைனலாக ஒரு ஆண்ட்ரப்ரனராக அவங்க ஆகிறதுக்கும் இவ்வளோ தூரம் ஒரு கேரக்டரையும் பில்ட் பண்ணி அதுலேருந்து அவங்க பண்ணி விருது வாங்குற வரைக்கும் வந்திருக்காங்க. மேரத்தானில் கலந்துக்கிட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்ததுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் மாணவிகள் இதை படித்தாங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக நாலு ஸ்டூடெண்ட் படித்து 40 பேர்கிட்ட சொன்னாங்கன்னா அது நிச்சயமாக 400 4000 அந்த மாதிரி நிச்சயமாக ஆகும். ஸோ வாழ்த்துக்கள் மேடம். உங்களுடைய எனர்ஜி அந்த கதையில் அப்படி கொட்டி கொடுத்துருக்கீங்க, ஒரு விமனனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. பட் இது மாதிரியான இன்னும் இன்ஸ்பிரேஷனான விஷயங்கள், கதை கருவா இன்னும் நிறைய கொடுக்கணும். நீங்கள் இன்னும் நல்லா மென்மேலும் வாழணும், வளரணும்னு சொல்லிக்கிறேன் மேம். தேங்க்யூ.